அவளுக்கும் அந்த பிரச்சனை வந்துச்சு. எல்லா பெண்களுக்கும் 45 வயதுக்கு மேல் வாட்டி எடுக்கும் மாசம் வரும் உதிரப்போக்கு பிரச்சனை. மாசத்துக்கு ஒரு வாட்டின்றது 2 வாட்டி ஆச்சு. 3 நாள்ன்றது 5 நாள் 6 நாள் ஆச்சு. உயிர் போகும் வலி, ரத்த சோகை, எப்பவுமே தீட்டாகி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஆகி போச்சு. பொம்பளை பிள்ளைகளும் இல்ல, 2மே பையன்கள். சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. அந்த கஷ்டத்தோட சமைக்கவும் செஞ்சா. நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. கட்டுக்குள் இல்ல. சில நாள் தீட்டு இல்லாத நாளுகள்லயே அங்க உதிர துளிகள் சிந்த ஆரம்பிச்சது. பொது இடங்களுக்கு போக முடியல, அசிங்கமா போச்சு. ஆஸ்பத்திரியில டாக்டர் அம்மாவை போய் பார்த்தா. அவங்க சொன்னாங்க, வேற வழி இல்ல, கர்ப்பப்பைய எடுக்கணும்னு, இல்லாட்டி உசுருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. இதுல அவளுக்கு சக்கரை வியாதி வேற இருந்துச்சு. அவங்களோட ஆஸ்பத்திரியில இருந்த டாக்டர் அம்மா நானே ஆபரேஷன் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஆனா இவளுக்கு பயமா இருந்துச்சு. நகரத்துல இருந்து தூரத்துல அந்த ஆஸ்பத்திரி இருந்ததுனால ஏதாவது எமர்ஜென்சினா ஒன்னும் பண்ண முடியாது. அதனால அவ பயந்தா. ஆனா வலியும் உசுர புடுங்குச்சு. எப்ப பார்த்தாலும் வலி, அடி வயித்துல உசுர இழுத்துச்சு. தினம் உசுறு போய் வரும். வாய் விட்டு அழுகிற மாதிரி ஆயிடும். தனியா கண்ணீர் விட்டு கதறுவா. பிள்ளைக பார்க்க கூடாதுன்னு எல்லா சாமியையும் பெண் தெய்வங்களையும் கும்பிட்டா. பாவம், அவங்க என்ன செய்ய முடியும்? அவளுக்கு ஒரே நம்பிக்கை அவளோட காதல் கணவன் தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு லைக் செய்து ஊக்கப்படுத்தியதற்கு மிக்க நன்றி. அவன் தான் நம்பிக்கை கொடுத்தான். பயப்படாத, சரி பண்ணிடலாம். அவன் நேரா பெரிய டாக்டரை போய் பார்த்தான். அவரும் சர்ஜன் தான். பிரச்சனைய விளக்கி சொன்னான். அங்க ஆபரேஷன் செய்ய மனைவி பயப்படுறதையும் சொல்லி கெஞ்சினான். நகரத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப கை கால்ல விழுகாத குறையா கெஞ்சினான். ஒரு வழியா அவரு ஒத்துக்கிட்டு அனுப்புனாரு. அங்க கைனகாலஜிஸ்ட் போய் பார்த்தாங்க. அப்ப அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க, ஆபரேஷன் பண்ணணும்னா ஹீமோகுளோபின் 12க்கு மேல இருக்கணும். ஆனா இப்ப 5 தான் இருக்கு. இது ஆபத்து. சுகர் வேற 200 இருக்கு. அத நாங்க ஊசி போட்டு குறைச்சிடுவோம். ஆனா ஹீமோகுளோபின் நீங்க தான் சரி பண்ணணும்னாங்க. அதை அதிகப்படுத்த ஆட்டோட மண்ணீரல், முருங்கைக்கீரை, அத்திக்காய் இதெல்லாம் உதவும்னு சொன்னாங்க. 15 நாளுக்கு அப்புறம் இதை செஞ்சுட்டு வந்து பார்க்க சொன்னாங்க. அவர் அன்னையில இருந்து லீவ் போட்டாரு. அந்த ஊர்ல இருந்த கறிக்கடையில எல்லாம் சொல்லி வச்சாரு மண்ணீரலுக்கு. அதே மாதிரி பக்கத்து கிராமத்துல இருந்து வர ஒரு பாட்டி சொல்லுச்சு, அத்திக்காய், சுண்டைக்காய், முருங்கைக்கீரை தினம் கொண்டாந்து கொடுக்கறேன்னு. அன்னையில இருந்து அதுதான் அவளுக்கு சாப்பாடு. தினம் மண்ணீரல், 2 சுண்டைக்காய், அத்திக்காய், முருங்கைக்கீரை சூப்னு பக்கத்துல இருந்து வம்பு பண்ணி சாப்பிட சொன்னாரு. சமையல் எல்லாம் அவரே கவனிச்சுட்டாரு. சொல்லக்கூடாது, உதிரம் படிந்த அவளோட ஆடைகளை கூட துவைச்சாரு. அப்ப வாஷிங் மிஷின் எல்லாம் இல்ல அவங்க வீட்டுல. அவரு அந்த வேலைகளை செய்யும் போது அவளுக்கு கண் கலங்கும். அவரை இந்த வேலையெல்லாம் செய்ய வச்சு போட்டோமே, என்ன மன்னிச்சிருங்கன்னு அழுவா. அவர் சொல்லுவாரு, நீ இப்ப என்னோட மகா மாதிரி, நான் உனக்கு அம்மா மாதிரி. இதை இப்ப உனக்கு வேற யாரும் செய்ய முடியாது, நான் தான் செய்யணும். இத்தனை வருஷம் நீ எனக்காக என்னென்ன செஞ்சிருக்க, இது என் கடமை, இதை செஞ்சாதான் நான் மனுஷன்னு சொன்னாரு. அவ அழுதுட்டா. 15 நாள் ஆச்சு. மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு நகரத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க அவளை செக் பண்ண டாக்டர் ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஏன்னா ஹீமோகுளோபின் 13, சக்கரை 100. எப்படிங்க இதுன்னு கேட்டாங்க. எப்படியோ இப்ப ஆபரேஷன் பண்ணலாமான்னு கேட்டாரு. அவங்க சொன்னாங்க, எதுக்கும் ஒரு யூனிட் ரத்தம் கொடுக்கணும்னு. உடனே அவர் சொன்னாரு, என் சம்சாரத்துக்கு நான் தாரேன், நான் தராம வேற யாரு கொடுப்பான்னு சொல்லி உடனே கொடுத்துட்டு வந்துட்டாரு. அப்ப டாக்டர் சொன்னாங்க, இது ஓபன் சர்ஜரி இல்ல, மயக்கம் கொடுத்து பிரசவ பாதையில இன்ஸ்ட்ருமெண்ட் விட்டு கர்ப்பப்பைய துண்டு துண்டா கட் பண்ணி எடுத்துருவோம். வெளியே காய் இருக்காது. ஆனா உள்ள காய் ஆறணும்னா சுகர் கண்ட்ரோல்ல இருக்கணும். கூட பெண்கள் யாரும் வந்திருக்காங்களா துணைக்குன்னு கேட்டாங்க. அப்ப அவரு சொன்னாரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னாரு. அவங்க ஆச்சரியமா பார்த்தாங்க. மறுநாள் ஆபரேஷன். காலையில 9 மணிக்கு. ஆனா நைட்டு பூரா மழை கொட்டுன்னு கொட்டுச்சு. ஆஸ்பத்திரியை சுத்தி ஒரே வெள்ளம். வண்டி எதுவும் போக வர முடியல. விடிஞ்சும் மழை நிக்கல. ஆபரேஷன் நடக்குமான்னு தெரியல. அப்ப அந்த டாக்டர் அம்மா போன் பண்ணாங்க, நான் எப்படியாச்சும் வந்துடுவேன், ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு. ஆனா 9:30 வரை வரல. 10 மணிக்கு முழுசா நனைஞ்சு வந்தாங்க. அவங்க வந்த கார் வெள்ளத்துல இழுத்துட்டு போச்சான். அதுல இருந்து தப்பிச்சு வந்தாங்களாம். உசிர கையில புடிச்சிட்டு, ஏன்னா இன்னைக்கு விட்டா ஆபரேஷன் திரும்ப 1 மாசம் தள்ளி போகுமா. அவர் அவங்கள கையெடுத்து கும்பிட்டாரு. அவளுக்கு ஆபரேஷன் ட்ரெஸ் போட்டு விட்டாங்க. அவளை ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சாங்க. ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியில அவரோட கையை பிடிச்சு அழுதா, நான் பொழைச்சுக்கு வேணாங்கன்னு. அவர் கையை இறுக்கமா அழுத்தி சொன்னாரு, நீ நல்லாயிடுவ, பயப்படாத, நீ நல்லா வெளியே வர வரைக்கும் நான் வேண்டிகிட்டே இருப்பேன்னு சொல்லி அந்த பக்கமா திரும்பி கண்ணை தொடச்சு விட்டாரு. அப்ப டாக்டர் அம்மா வந்தாங்க. அவங்க கிட்ட அவரு சொன்னாரு, என் தேவதை இவளை பத்திரமா திருப்பி கொடுத்துருங்க, இவதான் என்னோட உலகம்னு. அவங்க அவர் கையை பிடிச்சு, நிச்சயமா நீங்களும் வேண்டிக்கங்க, எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கார் அவரன்னு சொல்லிட்டு உள்ளார போனாங்க. அவளை உள்ளார கொண்டு போனாங்க. அங்க நினைவு இருக்கிற வரைக்கும் அவரையும் பிள்ளைகளையும் நினைச்சிட்டே இருந்தா. நினைவு தப்புச்சு. முழிச்சு பாக்கையில அவ வார்டுல இருந்தா.
அவர் சாமி படத்துக்கு முன்னாடி கண்ணீரோட வேண்டிட்டு இருந்தாரு. அப்ப அந்த டாக்டர் அம்மா வந்தாங்க. உன் தேவதைய நான் உனக்கு திருப்ப கொடுத்துட்டேன், இனிமே உங்க பொறுப்புன்னு சொல்லி சிரிச்சாங்க. அவர் கையெடுத்து கும்பிட்டார். அவளும் கும்பிட்டா. கண்ணு நல்லா முழிச்சு அவரை கூப்பிட்டா. அவர் திரும்பி பார்க்கையில அவர் முகத்துல அவ்வளவு சந்தோஷம். மெதுவா வந்து தலைய தடவி கொடுத்தாரு. அப்ப அவர் சொன்னாரு, சாமிக்கு நன்றி சொல்லுன்னு. அவ சொன்னா, என் சாமி இதுதானு. அவர் கைய பிடிச்சுட்டு சொன்னா, கண்களில் நீர்வழிய. அவர் அவரோட நெத்தியில குனிஞ்சு முத்தம் கொடுத்தார். எனக்கு உலகமே நீதான்னு. அப்ப அவரோட கண்ணீர் துளி அவ நெஞ்சில சூடா விழுந்துச்சு. அவ கேட்டா, இப்பயும் என்ன காதலிக்கிறியான்னு. அவரு சொன்னாரு, இனிமே தான் அதிகமான கண் கலங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஏங்க, நாங்க பேசுறது உங்க காதுல விழலையா? ஐயா சாமி, ஊர் உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம எப்ப பாரு அந்த போனை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. பொறுப்பான அப்பாவா எப்ப மாறுவீங்க என ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக குதித்தாள் அகிலா. 50 வயதை தொட்ட பரமேஸ்வரனுக்கு அவனது மனைவியின் குரல் அண்டாவிற்குள் மாட்டிக்கொண்டு எலி கீச்சிடுவதை போல் கேட்டது. செல்போனுக்குள் தலையை நுழைத்திருந்த பரம சட்டென தலை நிமிர்ந்தார். அடியே அகிலா, அவசரப்படாதே. நான் எப்படி போய் எதிர் வீட்டுல பேசுறது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ ஈஸியா சொல்லிட்ட, ஆனா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஆமாங்க, எனக்கும் அசிங்கமா தான் இருக்கு. 2 மாசமா புதுசா குடி வந்திருக்கானே அந்த எதிர் வீட்டு பையன், யாருங்க அவன்? அரக்கால் ரோசர் உன்னை மாட்டிக்கிட்டு ஊரை ஏமாத்த படிப்பது போலவே கையில் ஒரு புத்தகத்தையும் வச்சுக்கிட்டு அவங்க வீட்டு நிலவாசல்ல உட்கார்ந்து கிடக்கிறத பாக்குறப்போ ரொம்பவுமே அசிங்கமா தான் இருக்கு என்றாள். அது சரி, நீ ஏண்டி அந்த பையல பாக்குற? சின்ன பையல போய் சைட் அடிக்கிறியா என்று கிண்டல் அடித்து சிரித்தார் பரமேஸ்வரன். எப்பவுமே பாருங்க, எதுவும் புரியாத மாதிரியே பேசுறது. வயசுக்கு வந்த உங்க பொண்ணு யாழினி வீட்டுல இருக்காங்கிறது உங்களுக்கு மறந்து போயிடுச்சா? யார் இவன்? அந்த பையல இனிமேல் வெளியில வந்து உட்கார கூடாதுன்னு கண்டிச்சு சொல்லிட்டு வாங்க போங்க என்று மனைவி போடும் சத்தம் எங்கே அவர்கள் வீட்டுக்கே கேட்டுவிட போகிறதா என பயந்து பரமேஸ்வரன் எதிர் வீட்டை நோக்கி கிளம்பினார். நல்ல வேளை அந்த பையன் வாசலில் உட்கார்ந்திருக்கவில்லை. எதிர் வீட்டுக்குள் நுழைந்த பரமேஸ்வரனுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே உடல்நலம் சரியில்லாத தந்தை, மனநலம் சரியில்லாத அன்னை. வாங்க அங்கிள், உங்களை நான் இங்கே எதிர்பார்க்கல என்று பரபரப்புடன் வரவேற்றான் அந்த பையன் மணிமாறன். அவனது முகத்தில் தோன்ற மகிழ்ச்சிக்கு தான் அருகதையற்றவன் என்பது போல தோன்றியது பரமேஸ்வரனுக்கு. அவசரமாய் அடுப்படிக்குள் நுழைந்த மணிமாறன் கையில் 3 டீ கோப்பைகளை தட்டில் ஏந்தியவாறு வெளியில் வந்தான். இப்பதான் எங்களுக்காக டீ போட்டேன், ஆறி போவதற்குள் டீயை குடித்து விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே ஒரு தேநீர் கோப்பையை பரமேஸ்வரனின் கையில் கொடுத்துவிட்டு படுக்கையில் கிடந்த தகப்பனை அழகாக தூக்கி உட்கார வைத்து மற்றொரு கோப்பையை அவரது கையில் கொடுத்தான். அடுத்து அன்னைக்கு செய்ய வேண்டிய கடமை தவறாது அடுத்த தேநீர் கோப்பையை அவளது வாயில் வைக்கவும் மனநலமில்லாத அந்த தாயோ அவனை அடித்து கொதிக்கும் டீயை அவன் மேல் கொட்டி மகன் துடிப்பதை கண்டு சத்தம் போட்டு சிரித்தாள். எதிரி அமர்ந்திருந்த மாறனின் தந்தையோ பரமேஸ்வரனை பார்த்து குலுங்கி குலுங்கி ஆள ஆரம்பித்தார். பாருங்க சார், இதுதான் என் பாவப்பட்ட பையனோட வாழ்க்கை. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பைக் ஆக்சிடென்ட்ல எனக்கு கால் போயிடுச்சு. என் மனைவிக்கு தலையில் அடிபட்டதால் மூளை பாதிக்கப்பட்டு விட்டது. அன்றைய ஒரு தினம் நல்லா போய்கிட்டு இருந்த எங்கள் வாழ்க்கையை திருப்பி போட்டு விட்டது. அன்றிலிருந்து இவன் தான் எங்களுக்கு தாயுமானவன், எங்கள் தந்தையாக வாழ்பவன். எங்களால் அவனது பள்ளி படிப்பு 9ஆம் வகுப்புடன் முடிந்துவிட்டது. இதோ வீட்டில் இருந்தபடியே படித்து வருகிறான். அவனது இந்த அம்மாவை வைத்துக் கொண்டு இங்கே எப்படி படிப்பது? தெருவில் உட்கார்ந்து படிக்க சொல்லி நான் தான் அனுப்பி விடுவேன். அப்படி உட்காரும் போது உங்களுடைய மகளை பார்த்து விட்டு வந்து என்ன சொன்னான்னு தெரியுமா? நீ ஏன்பா என்ன ஒத்த பிள்ளையா பெத்தீங்க? எதிர் வீட்டு பெண்ணை போல ஒரு தங்கச்சி இருந்திருந்தால் இந்த மாதிரி நேரத்துல எனக்கு எவ்வளவு ஒத்தாசையா இருந்திருக்கும் என்று சொல்றானுங்க. அவன் எங்களால் மிகவும் சிரமப்படுகிறான், ஆனால் வெளியில் காட்டிக் கொள்வதில்லை. அவன் எங்கள் இருவரையும் குளிக்க வச்சு எங்களது கழிவுகளை சுத்தம் செய்து அதற்கு மேல் பேச முடியாமல் தொண்டை அடைக்க அந்த பெரியவர் மீண்டும் ஓவென்று சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தார். அழாதீங்க சார், உங்களுக்கு எந்த உதவி என்றாலும் என்னை ஒரு சகோதரனாக நினைத்துக் கொண்டு கேளுங்க என சொல்லி கண்கள் கலங்கியபடி அங்கிருந்து விடை பெற்றார் பரமேஸ்வரன். உள்ளே மணிமாறன் தன் தாய் தந்தைக்காக சமைத்துக் கொண்டிருக்கும் வாசம் மூக்கே வருடி சென்றது. யார் இவன்? ஆம், தாயுமானவன், ஒரு தந்தையாக வாழ்பவன். மனபாரத்துடன் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்த பரமேஸ்வரன் ஏனோ அதன் நிலைவாசலை மிதிக்காமல் தாண்டினார். அது நிலைவாசல் அல்ல, கோவிலின் நுழைவாசல். அந்த வீட்டில் இல்லை இல்லை, அந்த கோவிலில் மணிமாறன் உருவில் ஒரு தெய்வம் நடமாடி கொண்டிருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு, அதையும் பாருங்க, நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.